1 Corinthians 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, பெரிய வியாழன் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய வெள்ளிக்கு முந்தின நாள், இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள், இந்த ராப்போஜனம், இந்த பஸ்காவை ஆசரித்தாரே, அதை பற்றி எழுதுகிறான். யோவான், மத்தேயு போன்றவர்களெல்லாம் நேரிலே பார்த்து அதை எழுதுகிறார்கள். மார்க்கு, லூக்கா போன்றவர்களெல்லாம் நேரிலே பார்த்தவர்கள் சொல்ல கேட்டு அதை எழுதுகிறார்கள். ஆனால் பவுல் நேரில் பார்க்கல, யாரும் சொல்லி நேரிலே கண்டவர்கள் சொல்லி எழுதலை. கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான். அன்றைக்கு என்ன நடந்தது? ஆண்டவர் முதல் கர்த்தருடைய பந்தி, முதல் ராப்போஜனம் இயேசு நடத்தினாரே, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை அவன் எழுதுகிறான். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். சிலருக்கு நேரில் ஒரு விஷயத்தை பார்த்து மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 12 அப்போஸ்தலர்களும் கண்கண்ட சாட்சிகள். 12 பேரை எதுக்கு ஆண்டவர் நியமிச்சார்னா, கண்கண்ட சாட்சிகள். 12 அப்போஸ்தலர்கள் நிறைய பேர். அந்த 12 பேர் அப்படின்றது அது ஒரு தனித்துவம். அவர்கள் தனி பிரிவினர். அவர்கள் ஐ விட்னஸஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி அண்ட் த டெத் அண்ட் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய ஊழியத்தை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை கண்ணால் பார்த்த சாட்சிகள் 12 அப்போஸ்தலர்கள். அப்படி சிலருக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். சிலருக்கு கண்ணால் கண்டவர்கள் தங்களிடத்திலே சொல்லி அதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார். சிலருக்கு கண்ணால் நேரில் பார்க்கிற வாய்ப்பு கிடைக்காது. ஒரு விஷயத்தை கண்ணால் கண்டவர்கள் தங்களிடத்தில் சொல்லுகிற வாய்ப்பும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். பவுல் அப்படிப்பட்ட ஒரு பிரிவை சார்ந்தவன். அது கண்ணால் கண்டாலும் சரி, கண்ணால் கண்டவர்கள் சொல்லி அறிந்தாலும் சரி, வெளிப்பாட்டின் மூலம் அறிந்தாலும் சரி, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை, அந்த வெளிப்பாட்டை தான் கொரிந்தியரிடத்தில் அவன் பகிர்ந்து கொள்கிறான். இன்னும் சொல்லப்போனால் பெரும்பாலான ராப்போஜனங்களில், திருவிருந்து ஆராதனைகளில் இந்த வேத பகுதி தான் வாசிக்கப்படுகிறது. 1 Corinthians 11 தான். மத்தேயிலிருந்தோ அல்லது சுவிசேஷங்களிலிருந்தோ மற்ற சுவிசேஷங்களிலிருந்தோ இல்லாதபடி நேரில் கண்டவர்களால் சொல்ல கேட்டவர்கள் அவர்கள் எழுத்துக்களை வாசிக்காமல் வெளிப்பாடு பெற்ற பவுலுடைய எழுத்துக்களை தான் பெரும்பாலும் கர்த்தருடைய பந்தியில் வாசிக்கிறாங்க. கலாத்தியர் 1 அதிகாரத்திலும் அதை அவன் சொல்கிறான். கலாத்தியர் 1:11-12 மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். சுவிசேஷம், பவுல் பிரசங்கிக்கிற சுவிசேஷம், அது ஒரு மனிதன் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, ஒரு மனிதனிடத்திலிருந்து பெறவில்லை, ஒரு மனிதனிடத்திலிருந்து கற்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். சுவிசேஷமும் அவனுக்கு வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் அவன் பெற்றுக்கொண்டான். அதைத்தான் உலகம் முழுவதும் பிரசங்கித்தான். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடையாது. மற்றவங்களாம் கேட்டாங்க. பேதுருவோ யோவானோ அப்போஸ்தலர்களோ பிரசங்கிக்கிறத கேட்டு அறிந்து ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு பிரசங்கித்தார்கள். பவுல் அப்படி இல்லை. நேரடியாகவே பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சுவிசேஷம்னா என்ன என்று ஆண்டவர் நேரடியாகவே பவுலுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணது அவன் தலையில் ஏறலை. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு முன்பதாக பிரசங்கித்தான். அப்போது பவுல் அங்கே தான் இருந்தான்.
ஏன்னா ஸ்தேவானுடைய கொலையில் பவுலுக்கு முக்கிய பங்கு உண்டு. ஸ்தேவான் பிரசங்கித்தது அவன் தலையில் ஏறலை. சிலருக்கு மற்றவங்க சொன்னால் ஏறாது, ஆண்டவரே நேரடியாக சொன்னால் தான் ஏறும். அதனால தான் சிலருக்கு ஆண்டவரே நேரில் சொல்கிறார். ஆண்டவரே நேரில் வந்து சொல்கிறதா இருந்தால் அது ஒரு பெரிய விஷயம். என்ன ஆச்சு, அவனுக்கு பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்படலை, வேறு மற்றவர்கள் ரட்சிக்கப்பட்ட விதங்களிலே அவன் ரட்சிக்கப்படலை. அதனால் கர்த்தரே நேரில் வந்து வெளிச்சத்தின் மூலம் அவனோடு பேச வேண்டியதாயிற்று. அதனால் 3 நாள் கண்ணு தெரியாமல் இருந்தான். எனக்கு ஆண்டவரே, சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஆண்டவரே நேரில் வந்து சொல்லணும், எதுனாலும் ஆண்டவரே என்கிட்ட நேரில் சொல்லணும். சிலருக்கு ஆண்டவர் இதை சொல்கிறார், ஆனால் அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும். இந்த சுவிசேஷத்தை குறித்த வெளிப்பாடு பெறுவதற்கு அவன் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அதே கலாத்திய நிருபத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். அவன் அங்கே சொல்கிறான், 1ஆம் அதிகாரம் கலாத்தியர் 17ஆம் வசனம், எனக்கு முன்னே அப்போஸ்தலர்கள் ஆனவர்களிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டவை மறுபடியும் தமஸ்குவுக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை. 3 வருஷம் அவன் தனிமையில் இருந்தான், காத்திருந்தான், அவனுக்கு ஆண்டவர் நேரடியாய் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவதற்கு. 16ஆம் வசனத்தை வாசித்தால் இன்னும் தெளிவாக தெரியும். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் அப்புறம் 3 வருஷம் சென்ற பின்புன்னு 18 சொல்கிறான். 3 வருஷம் அரபி தேசத்துக்கு போய் வனாந்தரத்துக்கு போய் அங்கே ஜெபத்தில் காத்திருந்து வேதத்தை ஆராய்ந்து கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக சுவிசேஷத்தை, அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய பரிமாணங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எப்படி பிரசங்கிப்பது, யாருக்கு பிரசங்கிப்பது என்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு வெறும் சுவிசேஷத்தை படிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு, நேரடியாய் கர்த்தரிடத்துலேருந்து படிக்கிறதுக்கு. அதுவும் தனிமையாக போய் இருந்து படித்தான். பைபிள் காலேஜில் கூட படிக்கலை. பைபிள் காலேஜில் தான் கூட 10 பேரோ 20 பேரோ இருப்பாங்களே, ஆசிரியர்கள் இருப்பாங்களே. பெரிய பைபிள் காலேஜ்னால் 100 கணக்கில் இருப்பாங்க. தனியாக போய் கர்த்தர் அவனுக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்த மனதாக இருந்தபோது தனியாக போய் 3 வருஷம் இருந்து வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் எருசலேமுக்கு வருகிறதை பார்க்கிறோம். அதனால் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக வெளிப்பாட்டை பெற வேண்டுமானால் அது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். அதுக்கு கால அளவு தேவை, அதுக்கு ஒரு கிரயத்தை கொடுக்கணும். அதுக்கு கொடுக்க நீங்கள் தயாராக இருந்தால் கர்த்தர் நேரடியாக உங்கள் கூட பேசுவார், இந்த மாதிரி வெளிப்பாடுகளை நேரடியாக கொடுப்பார். இல்லைனா மற்றவர்கள் மூலம் கர்த்தர் கொடுப்பார். எப்படி என்றாலும் நீ கண்ணால் கண்டாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, வெளிப்பாடு பெற்றாலும் சரி, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென்.